அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே. நல்லவரே நல்லவர், நன்மை செய்தவரே நன்றி. நல்லவரே நன்றி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே இயேசுவே, வல்ல நினைத்து உள்ளமே. நல்லவரே நல்லவரே, நன்மை செய்தவரே நன்றி. நல்லவரே செய்தவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை. ஓ நல்ல ஆராதனை இயேசுவே. வல்லவரே நல்லவரே ஆராதனை, ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து இயேசுவே, வழியான பாவங்கள் எல்லாம். சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த எனக்காக ஓ பாக்கிய பரிசுத்த எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை இயேசுவே, ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே உயர்த்தி இயேசுவே, என் தேவனே. ஆமே ஆராதனை. அல்லேலூயா. ஒரு ஆராதனையின் மகிமை சபை முழுவதும் இறங்கி வரட்டும். சபாதாலா
அல்லே முழுபலமோடு முழுபலத்தோடு வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே இயேசுவே வல்ல நினைத்து என் உள்ளமே முழு பலத்தோடு சொல்லுங்க நல்லவரே வல்ல நன்மை செய்தவரே நன்றி நன்மை இயேசுவே நன்றி ஐயா நல்லவரே இயேசுவே ஆராதனை ஆராதனை நாமே வல்லவரே நல்லவரே இயேசுயா ராஜாவே முழு பலமாய் கரம் உயர்த்தி அல்லேலூயா எங்கள் பரிசுத்தர் என்னை படைத்தவர் இயேசுயா அல்லேலூயா முழு பலமாய் ஆண்டவரே அல்லேலூயா கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே அதிகாலை நேரம் அப்பாவும் பாத ஆர்வமாய் உள்ளத்திலிருந்து பாடுங்க ஆண்டவரே உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் கரம் உயர்த்தி சொல்லுங்க கூக்குரல் கேட்பவரே கூக்குரல் கேட்பவரே நன்றி அப்பா நன்றி ஐயா கூக்குரல் கேட்பவரே இயேசுவே நன்றி ஐயா எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா குறைகளை இயேசுவே கரம் உயர்த்தி
கரம் உயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் இயேசுவுக்கே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் இயேசுவுக்கே. சொல்லாமா கரம் உயர்த்தி ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் இயேசுவே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நா சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராளும் இயேசுவுண்டு. பதராதே பதராதே மகனே. சொல்லலாமா போராடுகிறவரே போரா என் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாரா இயேசுவுண்டு. பரதாதே மனமே கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ கடந்ததை நினைத்து தினம் ஓ கண்ணீர். கரம் உயர்த்தி சொல்லுங்க நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு இசையா. நடந்தத இசையா கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. முழு பலத்தோடு முழு பலத்தோடு இயேசுவே உன்னதமானவரே உங்க நாம உயரட்டும் உயரட்டும். Thank you Lord. கரம் உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. ஒரு விசை கூட கரம் உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya உன்னதரே. ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரே இடம் முழுவதும் உங்க மகிமை நிரம்பட்டும். கரம் உயர்த்தியா நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க,
உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்கள் வாய்க்கால்கள் நிரம்புவதாக, என் வாய்க்கால்கள் நிரப்பப்படுவதாக. எந்த பகுதிகளெல்லாம் குறைவு இருக்கிறதோ இப்போது அந்த குறைவுகள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவாகட்டும். எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதங்களிலே 27வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் தந்த அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னுடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே எடுத்து அப்பியாசப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. 2 தடவை சொல்லப்படுது பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திரு, 2வது கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் காத்திருக்க முடிவதில்லை. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசி. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். சரியா? எழுந்திருப்பார் தேவன். எவ்வளோ அழகா சொல்றது பாருங்களேன். கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் எப்படி இருப்பாராம்? காத்திருப்பாராம். யோசிச்சு பாருங்க. நமக்கு கர்த்தர் இறங்கும்படி, கர்த்தர் அதிசயம் செய்யும்படி, கர்த்தர் அற்புதம் செய்யும்படி தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் காத்திருப்பார். கீழே பாருங்க, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் நமக்கு காத்திருக்க தான் கற்றுக் கொடுக்குது. எதிலையுமே காத்திரு, ஒரு டைம் பீரியட் கொடுக்குறார் ஆண்டவர். எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் நேரத்தை அவர் கொடுத்து தான் அடுத்து கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். சில ஜெபங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே அற்புதம் நடக்குது. தானியேல் ஜெபிக்க தொடங்கின உடனேயே அவன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது தான், ஆனால் உடனே பதில் வரலையே. 21 நாட்கள் அவன் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது அல்லவா? பெர்சியா அதிபதி மோதுறான், நான் மறுபடியும் போகிறேன், நீ இன்னும் ஜெபம் பண்ண விட்டுறாத. இந்த 21 நாள் மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ண தேவ சமூகத்தை காத்திருக்கிற அனுபவம் தான் பலன். நல்லா கவனிங்க. 2 காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுத்துட்டு, ஏன் நம்மளால் காத்திருக்க முடியலன்னு சொல்லி ஒரு 4 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெபத்தில் காத்திருக்கலாம், தேவ சித்தத்துக்கு காத்திருக்கலாம். கர்த்தர் நமக்காய் இறங்கும் வர ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், அது வர நம்மளால் காத்திருக்க முடியும். முறுமுறுக்க மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். காத்திருப்பதனால கிடைத்த நன்மையை பெற்ற சில காரியத்தையும், காத்திருக்காம அவசரப்பட்டதுனால இழந்தவர்களை குறித்தும் சின்னதாக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். சரியா? நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, புது பலனை கர்த்தர் தர, புது ஆவி, புது பலனை அவர் தர அவர் விரும்புகிறார். 2வது நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீதம் 69:6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, அவ்வளோ அழகா உமக்காக காத்திருக்கிற நிமித்தம் வெட்கப்படுவது. அப்ப வெட்கப்படாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால ஒரு நன்மை பாருங்க. ஒரு மனுஷன் காத்திருந்தா புது பலனை கர்த்தர் தரார். 2வது காத்திருந்தா அவனை வெட்கப்படாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டு போறார். 3வது பாருங்களேன். சங்கீதம் 33:18வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தமக்கு பயந்து பாருங்க, பாதுகாப்பு, மரணத்துக்கு விலக்கி காத்திருக்கும் போது மரணத்துக்கே விளக்குறாரு. நீங்கள் காத்திருப்ப சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, ஆனால் காத்திருப்பு ரொம்ப கஷ்டம்.
அதுக்காக நான் காத்திருப்பேன். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை காலங்கள் ஆனாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு எதன் மேலேயும் கவனம் செலுத்தாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்குறோம் பாருங்களேன். அந்த காத்திருத்தல்ல ஒரு பெரிய விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் நம்மளால் முடியல? அப்போ நான் சொன்னேன், முதல்ல புது பலனை தராரு, ரெண்டாவது வெட்கப்பட்டு போவதில்லை, மூன்றாவது சொன்னேன் நான் உங்களுக்கு மரணத்திலிருந்து விடுவிக்கிறார். காத்திருக்காததுனால இழந்ததை ஒரு 3 பேர் நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களே ஆனால், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கண்டபோது கூட்டம் கூடி அறியோம், ஆண்டவரையே மாத்திட்டாங்க பாருங்களேன். பெரிய ஒரு அழிவு வருது. நம்ம காத்திருக்க வேண்டிய விஷயத்துல நம்ம காத்திருக்காம அவசரப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழிவு வரும். தேவன் ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு என்ன நம்ம செய்யணும், அந்த காலத்துக்கு முந்தும் போது என்ன ஆகுதுன்னா அதில் நமக்கு பெரிய இழப்பும் அழிவும் வருது. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, சொன்னது என்ன ஆச்சோ தெரியல, திரும்பி வருவார் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த, யோசிச்சு பாருங்களேன், அழிவு வந்தது இந்த இடத்துல. ரெண்டாவது நான் காட்டி கொடுக்குறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சாமுவேல் காத்திருக்கல. அங்கே வாசிச்சு பாருங்க. 7 நாள் மட்டும்தான் காத்திருந்தான். அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் பலி செலுத்த போயிடுவான் பாருங்களேன். அங்கே சாமுவேல் வந்து கேட்பாரு, ஏன்பா அவசரப்பட்ட? 7 நாள் காத்திருந்தில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம்ல. அந்த கொஞ்ச நேரம் தான் காத்திருக்க முடியல. நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள், சில மேன்மைகள், சில உயர்வுகள் கிடைக்காம இழந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்து வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சில நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் இழந்துப்போம் பாருங்களேன் பொறுமையை. கடைசி நேரத்தில் அந்த விட்டுருவோம் பாருங்களேன், அதில் தேவன் வைத்த சில நன்மைகளை விளந்துருவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். நல்லா ஓடி இருப்பாங்க, கொஞ்சம் சின்ன உபத்திரம், சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருப்பாரு. கொஞ்சம் பொறுத்துக்குங்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் அந்த கஷ்டத்தை, உபத்திரவத்தை, கொஞ்சம் காரியத்தை, தேவன் நடத்துகிற அந்த விதத்தை, வழியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. கணவன் மனைவி உறவு பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா பல நன்மைகள் கிடைச்சிருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்தா எவ்வளவோ மேன்மைகள் கிடைத்திருக்கும். ஆனால் விட்டு கொடுக்காம போகிறதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் அநேகர் இழந்து போறாங்க. சவுல் 7 நாள் மட்டும் காத்திருந்தான், வருவாரா வருவாரா, வரலனாலும் காத்திருக்கணும். ஆனா இல்ல பாருங்களேன். ஆனா அடுத்த நிமிஷம் உடனே டக்குன்னு பலி செலுத்தியாச்சு. நடப்பு என்னச்சு, ராஜ்ய பாரம் விட்டு நீங்கியது. 3வது நபரை காட்டி கொடுக்குறேன் பாருங்களேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு பரலோக ராஜ்யம் கன்னிகைக்கு தம்பி, அதாவது இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஓமையா சொல்லப்படுகிற ஒரு வசனம். 10 கன்னிகைகள் இருப்பாங்க, தேவனை தேட தான் போயிருப்பாங்க. ஆனால் 5 பேர் என்ன செய்வாங்கன்னா அங்கேயே இருப்பாங்க, வெயிட்டிங். ஆனால் மீதி 5 பேர் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவாங்க. அந்த இடத்த விட்டு கடந்து போனதுனால ஆண்டவர் வந்துடுவார். தேவனுடைய வருகையை இழந்து போனாங்க, பரலோகத்தை இழந்து போனாங்க. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளணும், யோசிச்சு பாருங்களேன். முதல்ல நான் சொன்னது சாதாரணமானதில்ல, அழிவு வந்தது, ஒரு நஷ்டம் வந்தது. நான் காத்திருக்காததுனால என் வாழ்க்கை நம்ம அவ்வளோ பெரிய ஒரு அழிவு அந்த நம்ம வாழ்க்கையில் வந்தது. காத்திருக்காதனால என்னுடைய மேன்மை, ராஜ்ய பாரமே ஒரு மனுஷனை விட்டு கடந்து போயிடுச்சு. நான் காத்திருக்காததுனால பரலோக ராஜ்யத்தையே நான் இழந்துட்டாங்க. தேவனுடைய கிங்டம், தேவன் வரப்போகிற அந்த வருகையவே நம்ம இழந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆனால் வழியை அவர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது அதான். ஏன் என்னால் காத்திருக்க முடிவதில்லை? ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், காத்திருக்கனால பலன் இதுதான். புது பலன் கிடைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீங்கள் சங்கீதம் 37, 34 வாசிச்சு பாருங்க. சுதந்தரிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 37ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து
கைக்கொள். பூமியை சொந்தத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போறார் பாருங்களேன். கர்த்தருக்கு காத்துரு, உன் வழி அவட்ட கொடு, பூமியை சுதந்திரத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருக்கு காத்திருந்தா இவ்வளோ ஆசீர்வாதம். ஆனா என்னால காத்திருக்க முடியல. அதனால நம்ம வாழ்க்கையில சில மேன்மைகளை இழந்து போனோம். சில பிரச்சனை ஏன் என்னால காத்திருக்க முடியல, இதை நான் சொல்லிக் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம். உள்ளத்தை சொல்லுங்க. இதயத்தின் ஏக்கமையா, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து என் பாரங்கள் என் சுமைகள், ஓ என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வை. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள். ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஐயோ பார்வோன் வந்துட்டான், ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ போராட்டம் வந்துருச்சு, ஐயோ நாங்கள் அவ்வளோதான், இதோட என் வனாந்திரத்தில் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எகிப்தில் பிரேத கூலி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து எங்களை வச்சுருக்கீங்க. எல்லாம் அலறாங்க, ஓடுறாங்க. மோசே சொல்கிறாரு, எப்பா நில்லுங்கப்பா அப்படின்னா, நின்று நீ நில்லு, ஒரு இடத்துல நில்லு. நீ நிற்கும் போது கர்த்தர் ரட்சிப்பை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நின்று நாம் கர்த்தரிடத்துல நிற்போம். அதான் காத்திருத்தல். வெயிட். ஆண்டு ஏசப்பா சொன்னார், எப்பா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணுன்னா நான் அப்பயே கொடுக்க முடியும், நான் போகும்போதே உங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும். அப்பயே இயேசு கரத்தை வச்சிருந்தாருன்னா அன்னைக்கே அபிஷேகத்தை பெற்றுக்க முடியும் சீஷர்கள். ஆனால் அவர் சொல்றாரு, எருசலேமில் காத்திருங்க. அந்த காத்திரத்துடைய விளைவு இன்னைக்கும் அந்த தாக்கம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கும் அந்த மகிமை, இன்னைக்கும் அந்த வல்லமை இருக்குது. இளையகுமாரன் மட்டும் கொஞ்சம் காத்திருந்திருப்பானா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருப்பார்னா தகப்பனுடைய நல்ல சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனா இழப்புகள் சந்திக்காமல் இருந்திருக்க முடியும். ஆனால் ரொம்ப வேகம், ரொம்ப ஸ்பீடு, எனக்கு உடனே எனக்கு வேணும், உடனே நான் போகணும், உடனே வேகம் பட்டதுனால வேதம் சொல்லு வாழ்க்கையே இழந்து போனான். எல்லாம் இழந்து போய் நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாரும் மத்தியிலும் இன்ன வரைக்கும் கெட்ட குமார்ன்ற பெயரை வாங்கி யோசித்து பாருங்களேன். ஏன் காத்திருக்க முடியாததுனால. இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளணும். ஏன்? ஆமாம், என்னால் காத்திருக்க முடியல, ஏன் என்னால் காத்திருக்க முடியவில்லை, அல்லது நான் காத்திருக்கணும்னா நான் எதை செய்யணும் அப்படின்றத ரெண்டையுமே மிங்கிள்டாக ஒன்றாக வைத்து பேச கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 4 கருத்துக்களை பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகலாம். நம்பர் 1, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமரிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். நல்ல கவனிங்க. நம்பர் 1, ஏன் நம்மால் காத்திருக்க முடியவில்லை அப்படின்னா, தேவன் முன்பு நடத்தி வந்த பாதைகளை மறந்ததால் நம்மால் காத்திருக்க முடியவில்லை. நம்பர் 1, தேவன் நம்மை முன்பு நடத்தி வந்த பாதைகளை மறந்ததால் நம்மால் காத்திருக்க முடியவில்லை. யோசித்து பாருங்களேன், 430 ஆண்டு காலம் 4-5 தலைமுறைகளாக அவங்க சந்தித்தது எல்லாமே ரொம்ப பிரச்சனை தான், போராட்டங்கள் தான், பாடுகள் தான், கஷ்டங்கள் தான், வேதனைகள் தான். இதுதான் அவங்க அனுபவிச்சாங்க. இஸ்ரவேலுடைய மக்களில் சந்தோஷமே இல்லை. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை சற்று நிதானமாக கவனித்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில் உபத்திரவம் தான் வந்தது. உகுக்குறலை பார்க்குறாரு, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்படிப்பட்டவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து ஆசிர்வதித்து கொள்ளையடிக்க வைத்து அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வரார். வனாந்தரத்தை நடத்தும் போது வாசிச்சோம்ல, உபாகம் 2 40 வருஷம் ஒரு குறைவு இல்லாமல் உன்னை நடத்தி வந்தேனேன்னு சொல்கிறாரு. இவ்வளவு நன்மைகளை பார்த்த ஜனம், இவ்வளவு ஆசீர்வாதங்களை பார்த்த ஜனம் சாதாரணமான ஜனம் அல்ல. தேவனாலே நடத்தப்பட்ட ஒரு ஜனம், தேவனாலேயே அற்புதங்களை பார்த்த ஜனம். இவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணாராம். கர்த்தரே யுத்தம் பண்ணார். எதிரிகள் பார்த்து சொல்றாங்க, இவர்களுக்காக அவர்கள் தேவன் யுத்தம் பண்ணுகிறார், இது கர்த்தருடைய விரல், இது கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடத்தினார். யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் இப்போ பனிமூட்டமாக இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வெயில் வந்தால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கிளவுடு மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் நடத்தினார். இரவு நேரத்தில் நம்ம லைட்டெல்லாம் விட அக்னி ஸ்தம்பத்தில் வச்சு லைட்டு போட்டு நடத்தி கொண்டு போனார். பாதைக்கு வெளிச்சமாக இருந்தார், தேவையை சந்தித்தார், அற்புதமாக கர்த்தர் நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்ததெல்லாம் அவ்வளவு மகிமை, அவ்வளோ பெரிய காரியம். ஆனால் வேதம் சொல்லுது, 106ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிங்க, 12-13 வசனங்களை வாசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது 106ஆம் சங்கீதம், அவர்கள் பாடினார்கள். இது எப்போ தெரியுமா? கொஞ்சம்தான், ஆனாலும் சீக்கிரமா அங்கே போட்டுக்க பாருங்க, கிரியைகளை மறந்தார்கள். அடுத்த வாசி தம்பி, கண்டினியூ. அவர்களுடைய ஆலோசனைக்கு காத்துற விரும்பல, வெயிட் பண்ண விரும்பல. வனாந்திரத்தில் இச்சையாகி அவாந்தத்தை தேவனை பரிச்சை பார்த்தாங்க. காத்திருக்க விருப்பம் இல்லை. பாருங்களேன், நான் எகைன் மீண்டும் சொல்கிறேன், அவ்வளோ தூரம் காத்திருந்தாங்க. ஆண்டு ஒரு நாள் வருவார், ஒரு மனுஷனை அனுப்புவார், அற்புதம் நடக்கும். 430 வருஷமாக காத்திருந்தவங்க அற்புதம் பெற்றாங்க, விடுதலை அடைந்தாங்க, ஆண்டோட நடத்தப்பட்டாங்க, போஷிக்கப்பட்டாங்க. தண்ணீரை கர்த்தர் கொடுத்தாரு, காடைகளை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் எல்லாத்தையும் வேதம் சொல்லுது, சீக்கிரமாய் உடனே மறந்து முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அதான் நான் சொல்கிறேன், ஏன் நம்மளால் காத்திருக்க முடியல? ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சேன் அல்லது ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கிறேன், ஏன் என்னால் காத்திருக்க முடியலை, என்னால் நிதானமாக இருக்க முடியல, உடனே நான் ஏன் அவசரப்படுறேன், ஏன் நான் சோர்ந்து போகிறேன், ஏன் ஆண்டரை குறித்து முறுமுறுக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் ஆலயத்துக்கு வந்தால் நான் நல்ல நன்றியோடு ஒரு நல்ல துதிக்க முடியல, நன்றியோடு ஆராதிக்க முடியல? ஏன் முடியலன்னா, கடந்த நாட்களில் தேவன் நம்மை நடத்தி வந்த நன்மைகளை செய்த காரியங்களை மறந்து போனோம். என்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களை மறந்து போகிறோமோ அன்னைக்கு நம்ம நாள் காத்திருக்க முடியாது. அங்கே வசனம் அதான் சொல்லுது, அவ்வளவு நன்மையை பெற்றாங்க. ஆனாலும் அங்கே அடுத்த ஆனாலும் சீக்கிரமா உடனே துதிப்பாடுனாங்களாம், சந்தோஷப்பட்டாங்களாம், கர்த்தரை உயர்த்துனாங்களாம். எல்லாம் உண்மைதான். ஒரு காலத்து நன்மை கிடைச்ச போதெல்லாம் உயர்த்தணும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, ஆனால் ஏன் நம்ம காத்திருக்க முடியலன்னா, அவர் கொடுத்த நன்மையை மறந்து போனோம். ஆராதிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், சபைக்கு வர்றதுக்கு பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, சீக்கிரமாய் மறந்து போகிற தன்மை
இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும் சில சம்பவங்களை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் விளக்கி காட்டுகிறார். 10 பேர் அல்லவா மறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா? அங்கே ஆண்டவர் கேட்குறாரு, 10 பேர் சுகமானாங்கப்பா, குஷ்டரோகம் 10 பேர்த்துக்கு நான் சுகப்படுத்தினேன். ஆனால் வந்தது எத்தனை பேர் தெரியுமா? ஒருவன் தான் வந்திருக்கிறான். ஒருவர் தான், அந்த 10 பேர்த்துல ஒருவர் தான் வந்து நின்று, ஆண்டவரே நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி துதிக்க முடிஞ்சிச்சு. ஆண்டு கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்க? இன்னைக்கு ஆண்டு ஏன் நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம அதிசயம் அற்புதங்கள் நடக்கலைன்னா, ஏன் நம்மளை காத்திருக்க முடியலன்னா, நம்ம செய்த நன்மைகளை மறந்து போய்விட்டோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, நீ எனக்கு அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க பிள்ளைய கத்தர் பாதுகாத்தார்ல, நன்றி சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். உள்ளத்தை சொல்லுங்க பாப்போம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. ஆமென். கொஞ்சம் கையை தட்டி, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே ஆமென், அதிசயம் நன்றி ராஜா, உமக்கு இயேசு, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. ஆமென், இயேசு ராஜா. அல்லேலூயா. முதல் கருத்து, ஏன் என்னால் காத்திருக்க முடியறதில்ல, ஏன் இன்னும் ஆண்டு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய முடியல அப்படின்னா, நம்ம தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை மறந்து போனோம். எல்லா இடத்துலையும் டெங்கு, எல்லா இடத்துலையும் கால்ற, எல்லாத்தையும் என்னென்னமோ கேள்விப்பட்டோம். ஆனால் நம்மளை கத்தர் சுகமாய் நடத்தி வந்தாரே, அதை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லணும். சபைக்குள்ளே வரும்போது அப்படிப்பட்ட இருதயத்தோடு வரணும். எனக்கு நன்மை செய்த தேவன் அப்படி வந்தா கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஏன் இந்த காத்திருத்தல் அனுபவம், ஏன் நல்லா காத்திருக்க முடியலை அப்படின்னா, முதல் கருத்து, தேவன் செய்த நடத்தி வந்த வழியை மறந்து போனோம். ரெண்டாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 to 10 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ரெண்டாவது போதும், நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ரெண்டாவது, தேவனை பார்க்காமல் சூழ்நிலையை பார்த்ததினால் நம்மால் காத்திருக்க முடியவில்லை. நம்பர் 2, தேவனை பார்க்காமல் சூழ்நிலைகளை பார்த்ததினால். நான் தேவனை பார்க்கல, எதை பார்த்தேன்னா சூழ்நிலைகளை பார்த்ததுனால என்னால் காத்திருக்க முடியலை. அதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் என்னால் காத்திருக்க முடியலை, ஏன் ஜெபத்தில் காத்திருக்க முடியலை, ஏன் அவர் பிரசன்னத்தில் காத்திருக்க முடியல, ஏன் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவான்ற நம்பிக்கை எனக்குள்ளே வரலை, வாக்குதத்தங்கள் நிறைவேற்றுகிறவர்ன்ற நம்பிக்கை இல்லைன்னா, சூழ்நிலைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்குது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்குது. 4 பேரை காட்டி கொடுக்குறேன். 1 தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17:46 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். சொல்கிறான் பாருங்களேன், வாங்கி உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். யோசித்து பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். கரெக்டாக செய்கிறான் பாருங்க தாவீது. அவன் அழகா தேவனை பார்த்தான், சூழ்நிலையை பார்க்கலை, சூழ்நிலைகளை பார்க்கலை, கத்தரை பார்த்தான். தேவன் எனக்கு நன்மை செய்வார், கத்தர் இன்னைக்கு என் கையில் ஒன்று கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம்? சூழ்நிலைகளை பார்க்குறோம். அதனால தான்
காத்திருக்க முடியல. ஐயோ பிரச்சனை பெருசாகுது, ஐயோ போராட்டம் பெருசாகுது, ஐயோ பாடுகள் பெருசாகுது, ஐயோ கஷ்டங்கள் பெருகிட்டே இருக்குது, எனக்கு ஒன்றும் நடக்காதபடியே இருக்குது. கர்த்தர் ஒரு இரவு பொழுதுலேயே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாற்றுகிற தேவன் அவர். சொன்னீங்க நீங்கள் செய்வீங்க, சொன்னவர் வாக்கு மாறாதவர், நான் ஆராதிக்கிறவர். அவர் சொன்னதோடு அல்ல, வாயில சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அந்த தைரியத்தோடு நம்ம நிற்கணும். தாவீது சொன்னவங்களே, இன்னைக்கு ஒன்றை என் கையில் கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது நான் ஒருத்தரை காட்டி கொடுக்குறேன். ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவ சொல்லுகிறா, இனிமேல் ரூத் இனி என்னோட அதை பத்தி பேச வேண்டாம், வருவேன், தங்குவேன், என் ஜனம். சூழ்நிலை என்ன தெரியுமா? நகோமி சொல்கிறா, எனக்கு எதுவுமே திருப்பி ஒரு புருஷனையோ பிள்ளையோ பெற்றுக் கொடுக்கவோ உனக்கு புருஷராக கொடுக்கவோ வாய்ப்பு இல்லை. ஓர்வாள்கிட்ட சொல்கிறா, நீ போயிரு. போயாச்சு, அவள் முத்தை செஞ்சுட்டு போயாச்சு தன் இடத்துக்கு. ஏன்னா சூழ்நிலை என்னென்னா அவ்வளோதான். இனி நகோமிக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. நகோமியை நம்பி போனால் எந்த பலனும் கிடையாது. நகோமியுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அவள் சொல்கிறா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்கப்பா, என்னை இது நான் கசப்பாயிட்டேன், நான் மாறாவாக மாறிட்டேன், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க அப்படி சொல்கிறா. அவள் வாழ்க்கை அவள் நம்பி போகவே முடியாது. நல்லா தெரியும், எல்லாம் இழந்து போயாச்சு. ஆஸ்தி இழந்தால் பரவாயில்ல, நம்பிக்கையான கணவனே இல்லை, நம்பிக்கையான உறவுகள் இல்லை, யாரும் இல்லை. அவள் சொல்கிறா, நானும் விதவியாக போனால் நீ விதவியாக தான் வரணும், சூழ்நிலைலாம் எதிராக இருக்குது. அவள் சொல்கிறா, அதை பற்றி பேசாதப்பா, அதை பற்றி பேசாத, நீ யார் தெரியுமா? உன் தேவன் என் தேவன். அவருடைய நம்பிக்கை பாருங்களேன். காத்திருந்தாளா? எத்தனை இடத்துல காத்திருந்தா தெரியுமா? நான் அவ்வளோ சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, கதிர் பொறுக்க இடத்துல போய் வெயிட் பண்ணுறா பாருங்களேன், காத்துக்கிட்டே இருக்கிறா. அவங்க பொறுக்கிட்டு போனதுக்கப்புறம் மீதி இருந்தால் இருக்கிறதுக்கு காத்திருக்கிறா. ரெண்டாவது நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவன் சொல்லுவான், சில கதிர்களை தொங்க விட்டுட்டு போங்கப்பா, அதை பொறுக்கி தன் மாமிகிட்ட கொடுக்கறதுக்கு அவள் காத்திருந்தா. மூன்றாவது யோசிச்சு பாருங்க, அந்த போவாசுடைய மடியில் போய் உட்கார்ந்து நின்று காத்திருக்கிறா. அடுத்த நாளாக பாருங்க, அவன் முடிவு நான் சொல்லுவேன்னு சொல்லும்போது அந்த முடிவு ஒரு வரைக்கும் காத்திருக்கிறா. அந்த காத்திருத்தல் ரூத்துடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அந்த ரூத்தை சபிக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீயாய், மோவாபிய குடும்பத்திலிருந்து வந்த அந்த வம்சத்திலிருந்து ரூத்தை கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரக்கூடாது, தலைமுறைகள் உள்ள வரக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். அவளுடைய பிறப்பிலிருந்து, அவளுடைய சந்ததியிலிருந்து தாவீது மூலமாய் இயேசு கிறிஸ்துவையே உருவாவதற்கு ரூத்தை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சூழ்நிலைகளை நீங்க பார்த்தீங்க, நம்மளால காத்திருக்க முடியாது. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும், பிரச்சனைகள் நமக்கு எதிராக தான் இருக்கும். ஆனால் நீங்க சொல்லுங்க, நான் காத்திருக்கிறதுனால என் தேவன் என்னை வெட்கப்படுத்துவது இல்லை, என் தலையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டேனோ அதே இடத்தில் என் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவர். மூன்றாவது நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பாருங்க காத்திருக்கிறான். அங்கே சன்பலாத்து பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் காத்திருந்தான். யோபை எடுத்துக்கொள்ளுங்க, காத்திருந்தான். யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தா பாருங்க. மனைவி சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். நண்பர்கள் கேலி பண்ணுறாங்க, அவன் வாழ்க்கையே இருண்டு போச்சு. ஆனாலும் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவர் எனக்கு நியாயம் செய்வார், அவர் எனக்கு நீதி செய்வார். நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி வந்தாலும் அவர் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், காத்திருக்க ஏன் தெரியுமா முடியல? நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு பெருசாக தெரியுது, நம்முடைய தேவன் நமக்கு ரொம்ப சின்னதாக தெரிகிறார். நம்ம தேவனை பெருசுப்படுத்திட்டு தேவன் செய்வார்ன நம்பிக்கை அவர் மேலே வைத்தோம்னா நம்மளால் காத்திருக்க முடியும். காத்திருந்ததை அவர் நமக்கு தரவும் வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரைக்கும். எழுந்திருந்து நல்ல குணிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி ஏற துணிந்தார்கள். மீறுகிறது என்ன? வாய்க்காது. ஏறி போக காத்துருங்கப்பா, ஏறி போக அவசரப்படாதீங்க, ஏறி போகாதீங்க. இதா நல்லா யோசிச்சு பாருங்களேன். சொல்றாரு,
அவசரப்படாத, அந்த பட்டணத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். அவர் சொல்லாமல், அவர் வார்த்தையை கேட்காம நீ போவாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? மூன்றாவது, ஏன் நம்மால் காத்திருக்க முடியலன்னா, தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால் நம்ம காத்திருக்க முடிவது இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால், கர்த்தருடைய வசனத்துக்கு அந்த வாக்குதத்தம் என்ன, நான் உனக்கு தருவேன்னு அவர் சொல்லிட்டார்ல, ஆனால் அது காத்திருக்காம நாங்கள் ஏறி போவோம். அதான் அவர் சொல்லிட்டார்ல, இருப்பா அவர் சொல்லிட்டார் தான், ஆனால் அவர் இன்னும் உத்தரவு கொடுக்கல, அவர் வார்த்தைக்கு வெயிட் பண்ணு அப்படின்னா, வார்த்தைக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வந்துருச்சுல, நான் ஏறி போவேன் அப்படின்னு ஏறி போகிறாங்க. இன்றைக்கி நான் சொல்ல முடியும், நம்ம காத்திருக்கணும். நம்மை விட்டு கொடுத்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நினிவேயின் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின போது கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கினார். அந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அழிப்பேன்னு சொல்லிட்டாரு, இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரட்டுடுத்தி சாம்பலை உட்கார்ந்து தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அது நிமித்தமாய் நினிவேக்கு உண்டாக வேண்டிய அந்த அழிவை கர்த்தர் மனமிறங்கி மாற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் மனம் மாறா தேவன். பைபிளில் சொல்லப்படுது, அவர் மனம் மாறாதவர், மனமே மாற மாட்டார், சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆனால் நினிவேக்கு சொன்னதை அவர் வேதம் சொல்றது, அவர் மனம் மாறினார். தேவனுடைய மனதையே மாற்றணும்னா அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா, ஆகாப் அப்படிதான், அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால அவன் மேலே இருந்த அந்த கோபம் மாறி கர்த்தர் அவனுக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்ல முடியும், நம்மளால் ஏன் தெரியுமா காத்திருக்க முடியல, அவர் வார்த்தைக்கு இன்னும் நம்ம கீழ்ப்படியலை. கர்த்தர் சொன்னதை செய்வார்ன்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் காத்திருக்கவும் பலன் தருவார், அதுக்கான காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான்காவதாக ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். பிரதியுத்தரமாக எழுதி வரை விளங்கும், பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது என்னன்னா, ஏன் என்னால் காத்திருக்க முடியலன்னா, தேவனை நமது விருப்பத்துக்கு செயல்பட வேண்டும் என்று நினைப்பது. தேவனை நம் விருப்பத்திற்கு செயல்பட வேண்டும் என நினைப்பது. ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் நான் கொடுத்தது உண்மைதான்ப்பா, ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. நான் சொல்ல முடியும், இந்த சபையில் உங்களை கர்த்தர் உயர்த்துவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு சீசன், அதுக்கு ஒரு காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்கு நம்ம முந்தி கொள்ளக்கூடாது. அதான் சொல்றாரு, நீ காத்துரு. அங்கே பாருங்க, தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. நம்ம நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அவர் என்ன நேரத்தில் கிரியை செய்ய வேணும்னு விரும்புகிறாரோ அந்த நேரத்தில் தான் கர்த்தர் கிரியை செய்வார். அதுக்கு முன்னாடி நம்ம 1000 உபவாசம் பண்ணலாம், 1000 ஜபங்கள் எடுக்கலாம். ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இதுக்கு தான், இப்படி தான். ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த தகப்பனுக்கு தாய்க்கு பிறக்கணும் என்பது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய நோக்கம். சரியா? நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான வசனம், ரொம்ப பைபிளில் பிடிச்ச வசனம். கலாத்தியர் 4:5. பிறந்தவரும் நல்ல கவனிங்க, தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு கூட ஒரு காலம் வைத்திருந்தார். உடனேலாம் காலம் வரல. ஏன் ஏசப்பா முன்னாடியே வந்திருக்க முடியாதா? ஏன் மோசேக்கு அப்புறம் மக்கள் வந்து இப்படி அடங்கலை, இவங்க எகிப்தில் பண்ணிட்டாங்க, இன்னும் கேட்கல, கீழ்ப்படியலை, ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏசப்பா வந்திருக்கலாம்ல? ஏன் வரலை அப்படின்னா தேவன் அதற்கு ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார்.
ஏசப்பா உலகத்துக்கு வரதுக்கே ஒரு காலத்தை கத்தர் வச்சிருப்பாருன்னா அந்த காலத்துல தான் ஏசப்பா உள்ள வர முடியும்னா நமக்கும் கத்தர் ஏற்ற காலத்தை கத்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த காலத்துக்கு முந்தி கொள்ளக்கூடாது. அந்த காலத்துக்கு முன்னாடி இல்லை, பிள்ளை திருமணமா கிடைக்கும், வீடு கட்டுறதா கிடைக்கும், காலம் இருக்கு பிரதர், வெயிட் பண்ணுங்க. யோசேப்புக்கு தரிசனம் நிறைவேறதுக்கு 14 ஆண்டு காலம் அவன் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுல்ல, வெயிட் பண்ணுங்க. யாக்கோபுக்கு காலம் நிறைவேறதுக்கு 21 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான்ல, வெயிட் பண்ணுங்க. ஏன் வெயிட் பண்ணல? ஆபிரகாம் தரிசனம் ஈசாக்கு பிறப்பதற்கு 25 ஆண்டு காலம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை, கொடுக்கிறேன்னு சொன்னார் தான். ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன்னு சொன்னது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அது வர வரைக்கும் 25 ஆண்டு காலம் காத்திருக்கணும்னா காத்து தான் இருக்கணும். ஆனா அவர் சொன்னது நிறைவேறும். உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு கிடைக்கணும், உடனே எனக்கு நடக்கணும், அப்படி அல்ல. தேவன் வைத்த அந்த காலத்தில் எந்த மனிதன் தடுத்தாலும், பிரதர் சிஸ்டர் சொல்ல முடியும், எந்த உறவுகள் உங்கள் விரோதமாக தடுத்தாலும், எந்த சத்துரு எழுமினாலும் உங்களை உயர்த்தணுன்ற காலம் வந்துருச்சுன்னா எந்த மனிதனும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்த தான் அவர் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த நன்மை வந்தே தீரும். அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களே, ஆனால் ஆரம்பத்திலே நல்லா கவனிங்க, துரிதமாக கிடைத்த சுதந்திரம். இந்த வசனத்தை மறந்துடாமல் போங்க. நம்ம என்ன நினைப்போம்னா டக்கு டக்கு டக்குன்னு மேலே வரணும்னு பார்ப்போம். இதுதாண்டவரே என் வாழ்க்கை, இதுக்கு நான் காத்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அப்படி கத்தருக்கு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய அற்புதத்தை கத்த செய்ய வல்லமை உள்ளவர். அது தாமதித்தாலும் நிறைவேறும். தாமதிக்கிற மாதிரி தான் இருக்கும், லேட்டாக வீட்டில் நிறைய பிரச்சனை அப்படி தான் இருக்கும், அப்படி தான் ஒரு கஷ்டம் கடன் இருக்கும், அப்படி தான் இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் காலங்கள் போகும்போது நமக்கு ஏற்ற நபரை, நம்ம விருப்பத்தை கத்த நிறைவேற்றுகிற தேவன் அவர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, விருப்பங்களையே கத்த நமக்குள்ளே உண்டாக்குறாருன்னா அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தைரியமாக சொல்லுங்கள். 4 கருத்துக்கள் சொன்னேன். நம்பர் 1, ஏன் திரும்ப தாமதிக்க முடியல, தேவன் நம்மை முன்பு நடத்தி வந்த வழிகளை நாம் மறந்து போனோம். இன்றைக்கி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் இருப்பேன். அப்படி காத்திருக்கும் போது தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, எந்த சூழ்நிலையை பார்க்காம தேவனை மட்டும் பார்க்கிற அனுபவத்தை கத்த தருவாராக. தேவனை மட்டும் தான் நான் பார்க்கணும், சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நான் சூழ்நிலையை பார்த்து நான் பொறுமையை காத்திருத்தல நான் இழந்துடக்கூடாது. கத்தர் செய்வார்னு அவரை பார்க்கும்போது எனக்காய் அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 3வது நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் மனுஷன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாரு. கீழ்ப்படிந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு தந்துடுவார். கீழ்ப்படியாதனால தான் காத்திருக்க முடியல, ரைட்டா? 4வது ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேன், தேவனை நமது விருப்பத்தின்படி செயல்பட வேணாம்னு நினைக்கக்கூடாது. அவர் விருப்பத்துக்கு விடும்போது கத்த நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் எழுமினுக்கலாமா, கண்களை மூடி, ஆண்டவரே காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக என்னை கொண்டு போங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை பிரதர், என்ன போராட்டம் வந்தாலும் எனக்கு அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு பாருங்களேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்காய் அவர் எழும்ப, நமக்காய் அவர் யுத்தம் பண்ண, நமக்காய் அவர் செயல்பட அவர் கொடுக்கிறது இந்த காத்திருத்தல் மட்டும்தான். எழும்பி நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். ஐயா நன்றி இயேசு, நன்றியோடு பாடுங்க. ஆமென். நன்மையை மறக்காம, சுகம் தந்தீரே, விடுதலை தந்தீரே, கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே, புதிய நாளை தந்தீரே, புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி
உமக்கு. நல்ல கைத்தட்டி அவர் செய்த நன்மை நினைச்சு நன்றி இயேசு. ஓ உமக்கு இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நாவாலே